இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி காயல்பட்டினம் ஸ்பெஷல் அக்கரை புளிப்பு. இது ஒரு ஸ்வீட்டு, அதாவது காயல்பட்டினத்தில் நடக்கிற கல்யாண சீர்வரிசை அல்லது விசேஷங்களுக்கு பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுத்து விடுற ஒரு சீரில் இந்த அக்கரை புளிப்பு வைப்பாங்க. இது வெளியில் ஆள் வச்சு செய்வாங்க, வீட்லேயும் நம்ம செய்யலான்றத நமக்காக செஞ்சு காமிச்சிருக்காங்க இஸ்ஹாக், ரீமா. இப்போ அவங்களே சொல்லுவாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். புளிப்பு காய்ச்சறதுக்கு முதல்ல பச்சரிசி தேவைப்படும். அந்த பச்சரிசி என்ன பண்ணணும்னா, எப்படி பச்சரிசியை நம்ம மாவு திரிக்கிறதுக்கு முதல்ல இந்த மாதிரி கழுவி ஒரு 2-3 தண்ணியில் ஃபஸ்ட்டு கழுவிக்கிடணும். கழுவுன பச்சரிசியை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறின பச்சரிசியை கொஞ்சம் அதை தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் வெயிலில் கொஞ்சம் வாட வைக்கணும். அது கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் போன அப்புறமா திரிச்சிட வேண்டியதுதான். மாவு இப்போவே அந்த அரிசியை போட்டு திரிச்சாச்சு. அக்கரை புளிப்புக்கு பருமாவு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ 1-2 திரிக்கணும். திரிச்சு வச்சிருக்கிற மாவை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிறணும். பருமாவு கொஞ்சம் கட்டி கட்டியாக விழும். நல்லா வறுத்துக்கிறணும். நல்லா செவக்கிற அளவு நல்லா வறுக்கணும் சட்டியில் போட்டு. 4 தேங்காய் எடுத்து துருவி வச்சுக்கிடணும். அப்புறமா இது 100 கிராம் கப்புக்கு 200 கிராம். 4 தேங்காய்க்கு இதில் 200 கிராம் எடுத்து போடணும். பருமாவு 200 கிராம் பருமாவு. தேங்காய் பூவை இப்படி துருவி வச்சுக்கிறணும். தேங்காய் பூவை துருவி வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து மிக்சியில் நல்லா திரிச்சிக்கிறணும். தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிது. இது தண்ணி விடாமல் அரைச்சி இதில் ஊற்றிடணும். ஊற்றி அதில் கட்டி பால், இதை அதை அப்படியே நம்ம ஒரு நைஸ் கிளாத்தை எடுத்து கட்டி பாலாக எடுத்துக்கிடணும். தேங்காய் பாலை நல்லா அந்த ஏற்கனவே துருவி வச்சுருந்த தேங்காய் பாலை நல்லா கட்டி பாலாக எடுத்து வச்சுக்கிடணும். இதில் அந்த நம்ம 200 கிராம் மாவு எடுத்து வச்சுருந்த மாவை இதில் போட்டு நல்லா கலக்கிக்கணும். இது கட்டி உள்ளாத அளவுக்கு நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா கட்டி விழுந்துடாத அளவுக்கு நல்லா இந்த அகப்பையை வச்சு நல்லா கலக்கிட்டே இருக்கணும் அடுப்பில் வச்சு. மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த கட்டி எதுவும் இருந்தால் கூட அதை நல்லா நசுக்கி கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா திக்னஸாக வந்தப்புறமா இப்போ 1.5 குட்டம் சீனி போட்டிருக்கிறேன், அதாவது 700 கிராம். அப்புறமா எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் அதுக்கு பின்னாடி நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடணும். திரைக்கும் நல்லா மேலே நல்லா திரைக்கும். அதனால் கையில் க்ளவுஸ் ஏதாவது போட்டுக்கிறேங்க, தெரியுதா? நல்லா திரைக்கும். பயங்கர ரிஸ்க்கு தான். நல்லா கட்டியாக திக்னஸாக வந்துட்டுருக்கு. இப்போது கொஞ்ச நேரத்தில் இறக்கிடலாம். லெமன் தேவை இதுக்கு 4 லெமனை அதுக்குள்ளெல்லாம் நம்ம புழிஞ்சு வச்சுக்கிடலாம். அது அது வேலை முடிஞ்ச அப்புறமா அதை கீழே இறக்கி அதிலேருந்து லெமனை அதில் ஊற்றி இறக்கிற வேண்டியதான். ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்போ ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. இந்த லெமனை நம்ம லெமனை மிக்ஸ் பண்ணுறோம். காயல்பட்டின பாரம்பரிய சமையல் அக்கரை புளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சுகர் உங்களுக்கு காணலைன்னா கொஞ்சம் வாயில் வச்சு பார்த்துக்கிறங்க. ஒரு சில பேருக்கு சுகர் கூட தேவைப்படும், அப்புறமா கம்மியாக போடுவாங்க. அதனால் சுகர் நான் சொல்கிற அளவு தான் போடணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் போட்டுக்கலாம். இதில் சுகர் 850 கிராம் போட்டிருக்கிறேன். இதை இனி பிளேட்டில் ஊற்ற வேண்டியதுதான். ஓகே, ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. எடுத்து இனி பிளேட்டில் ஊற்ற வேண்டியதுதான். 200 கிராம் பருமாவுக்கு 3 பிளேட் அக்கரை புளிப்பு வந்திருக்கு.
இப்போ அக்கரை புளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம நட்ஸு எல்லாம் போட்டு அலங்கரித்து சர்வ் பண்ணலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்தை எங்களோட ஷேர் பண்ணிங்க. அடுத்த ஒரு ரெசிபியோட சந்திக்கிறோம். நன்றி.